கட்சியில் சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீதரனுடைய கட்சி அவர் விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்மையில் வந்து அது தொடர்பில் ஒரு கூட்டம் கூட நடந்திருக்கிறது. இப்போது அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இது என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி என்றது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி. அதை நான் நினைக்கிறது ஒரு குடும்பமாக, எங்களுடைய மக்களும் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம். அப்படியே எல்லாம் இதண்டு அதிൻ്റെ மெயினாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இதுகளை நான் ரோட்டில் நின்று கதைக்கிறதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது எங்களோட பிரச்சனை எங்களுக்குள்ள தீர்க்கப்படணுமன்றதில் தான் விரும்புகிறது. இருந்தாலும் இன்றைக்கு கூட நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோட சுமந்திரன் பொதுச் செயலாளரும் சேர்ந்து கதைச்சினாங்க. அப்போ அதில் சில விடயங்கள் இதில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் குடும்ப விஷயம் தான், அது வீதிக்கு வந்திருக்கிறீங்க. வீதிக்கு அது வரலாம், வீதிக்கு வரலாம், அது பொது பிரச்சனை ஆகும். இல்லை பொது பிரச்சனை கண்டு நாங்கள் இன்னும் கோர்ட்ஸுக்கோ அங்கே இங்கேயோ கோர்ட்ஸு கண்டு சில வழக்குகள் போயிருக்குது இல்லையா? அது வழக்குகளில் போட்டது இருக்கட்டும். இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியுது, சுமூகமாக நாங்கள் தீர்க்கலாம் என்று நம்புகிறோம். அப்ப இதை நாங்கள் பெருசுபடுத்தி ஒரு விஷயத்தை கதைச்சு அதை பூதாகரமாக்குறத விட எங்களுக்கு இன்றைக்கு நோக்கம் கூட நாங்கள் அது சம்பந்தமா தான் கதைச்சினாங்க. அந்த இன்ன கதைகள் என்று நான் சொல்ல வரையில்லை. நிச்சயமாக இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் அது நீக்கப்படும்.